ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா இதை சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, மிளகாய் வந்து கருகிடக்கூடாது. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1 1/4 கப் அளவுக்கு தக்காளி வந்துட்டு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த சாஃப்ட்னஸ் போதும். பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி இலை சேர்த்தோம்ல, இதை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரே 1 நிமிஷம் ஒரு பெரட்டணும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி கலந்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த ஹீட்லேயே வந்துட்டு அது நல்லா குக் ஆகிடும். இதை அப்படியே 1 நிமிஷம் ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து இந்த சட்னி வந்துட்டு இது ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஹீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு. நான் வந்துட்டு ரவை பணியாரம் கூட வந்துட்டு சர்வ் பண்ணேன். அந்த பணியாரத்தோட ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்பவே ஈஸியான சட்னி ரெசிபிஸ், அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.